வணக்கம் மக்களே, எந்த ஒரு எல்ஜி ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் அதில் ஒரு புது அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஹாட்ஸ்டாரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். முதல் விஷயம், உங்கள் டிவியில் இருக்க மவுஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப வர வைக்க உங்கள் ரிமோட்டை 3 தடவை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுங்க. அடுத்ததான் நம்ம டிவியை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸுக்குள்ளார நெட்வொர்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் வழியாக நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும். சப்போஸ் நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படி இல்லைனா ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்க நெட்வொர்க்கில் உங்களோட ஒயர்லெஸ் நெட்வொர்க் எதுவோ அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆனதும் இந்த கனெக்ஷன் விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக உங்கள் ரிமோட்டில் இருக்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்ஜி ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷன்ஸ்லாம் டிவிக்கு பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். அதில் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜி கண்டென்ட் ஸ்டோர் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஸ் இருக்க இடத்துல சுட்கேஸ் சிம்பிளில் எல்ஜி கண்டென்ட் ஸ்டோர் இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். உங்கள் டிவி 4Kவாக இருந்தால் உங்களோட ரிமோட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்ஜி கண்டென்ட் ஸ்டோருக்கு பதிலாக ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே எல்லா டிவிக்கும் காமன் தான். மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஜி கண்டென்ட் ஸ்டோரோடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேடிட்டு இருக்க ஆப்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். சப்போஸ் அது அங்கே இல்லை அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் இருக்க அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஆப்போடைய நேமை அதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க ஆப் எல்ஜி கண்டென்ட் ஸ்டோரில் இருந்துச்சுன்னா அது ஆப்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே இருக்கும். இப்போ அந்த ஆப் மேலே உங்கள் மவுஸ் பாயிண்டரை வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்ததாக உங்களுக்கு அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் அந்த ஆப்போடைய லோகோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அந்த ஆப்போடைய லோகோ கீழே டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாப்பப் மெசேஜ் வந்துடுச்சு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது ஸ்மார்ட் ஹோமில் கடைசியில் இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எல்ஜி கண்டென்ட் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த எல்ஜி ஸ்மார்ட் ஹோமில் எப்படி இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஆப்ஸை டெலீட் பண்ணுறதுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது. அதை வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹாட்ஸ்டார் ஆப்பை ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நீங்கள் ஹாட்ஸ்டார் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே அதில் விசிபிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் ப்ளே ஆகாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஹாட்ஸ்டார் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே நீங்கள் டிவியில் பார்க்குறதுக்கு அதுக்கேற்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். பேசிக் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு சில ஆப்ஸ்லாம் வேலை செய்யாது. டிவியில் ப்ளே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவதாரை ப்ளே பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது ப்ளே ஆகலை. கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை லாகின் பண்ண சொல்லுது. அதுக்கு அவங்களே ஒரு கோடும் ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அந்த வெப்சைட்டுக்கு போவோம். உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு ப்ரௌசரில் அந்த வெப்சைட் லிங்கை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக க்ரோம் ப்ரௌசர்லேயே கண்டினியூ பண்ணுவோம். இதில் உங்கள் ஃபோன் நம்பரை கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பரை டைப் பண்ணி கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபோனுக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிடலாம். மறந்துடாதீங்க, இந்த ஃபோன் நம்பர் உங்கள் ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட்டோடைய ஃபோன் நம்பராக இருக்கணும். அடுத்ததாக நம்ம டிவியில் தெரிகிற அந்த யூனிக் கோடை இதில் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்டர் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலையும் லாகின் பண்ணியாச்சு. ஃபோனில் இந்த லாகின் மெசேஜ் வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் நம்ம சைன்இன் பண்ணியிருக்க அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். இது கரெக்டானு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்குள்ளே சைன்இன் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் சப்ஸ்கிரிப்ஷனும் டிவியில் ப்ளே ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தட் ஹாட்ஸ்டாருக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை ஆப்ஸ், மியூசிக் ஆப்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டிவியில் ஒரு கோடு டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை நீங்கள் உங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் டிவியில் உங்கள் அக்கௌண்ட் சைன்இன் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டிவியில் ப்ளே ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்.